அனைவருக்குமே வணக்கம். நான் லங்கேஷ். அதாவது பொதுவாக வெசக் தோரணங்கள் நாடளாவிய ரீதியில் காணப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஹட்டனிலும் இன்றைய நாள் இந்த வெசக் தோரணம் காணப்பட்டது. இந்த வெசக் கூடொன்றை மிகவும் அழகாக பார்ப்பதற்கு ரொம்ப இனிமையாக அமைத்திருக்கின்றார்கள். 2 பேர் கணவன் மனைவியாக இணைந்துதான் இந்த வெசக் கூடை அமைத்திருக்கிறார்கள். பொதுவாக இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், கௌதம புத்தரானவர் பிறந்த தினம். அதே நேரத்தில் இன்று அவர் ஞானம் பெற்ற தினம். எனவே உலக வாழ் மக்கள் அனைவரும் இன்றைய நாளை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் மொழி கடந்து தமிழாக இருக்கட்டும், அல்லது சிங்களவர்களாக இருக்கட்டும், அல்லது ஏனைய மதத்தவர்களாக இருக்கட்டும், அனைவருமே மொழி கடந்து தினத்தை அனுஷ்டிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வெசக் தோரணத்தை நீங்கள் பாருங்கள், மிகவும் அழகாக செய்திருக்கின்றார்கள், அதிகமாக செலவழித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி மிகவும் அழகாக, அதாவது இந்த மலையகத்தில் இருக்கும், இந்த ஹட்டன் பிராந்தியத்தில் இருக்கும் மக்கள் பார்வையிடுவதற்காக மிகவும் அழகாக இதை செய்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த 2 பேரையுமே இப்போது நாங்கள் அவர்களிடம் பேசி பார்ப்போம். எவ்வாறு இதை செய்தீர்கள், அதே நேரம் இதற்கு எத்தனை நாட்கள் எடுத்தது போன்ற விவரங்களை நாங்கள் தற்போது அவர்களிடமே கேட்டு பார்ப்போம். මගේ නම් විජේසිංහ, මේ ශාන්ති මගේ වයි. කරා මෙතන තිබ්බ විදිහත් එක්ක අපි මෙතන කරගෙන මෙතන තිබ්බ කැලි කසල ඔක්කොම කරලා අපි ටයිල් අල්ලලා සප්පුවක් කරා. කොච්චර කාලෙක මේකට? මාස එකමාරක් විතර අපි පටන් ගන්නම කරා. ඊට පස්සේ අලවන වැඩවලට ඔක්කොටම එකක් විතර සති දෙක විතර දෙන්නම තමයි කරේ. මායි වයිතු මෙයාගේ අයියයි තව යාළුවෝ දෙන්නෙක් අන්තිම දවස් 2-3 අපිට උදව් කරා මේක අලවන්න. සෑහෙන මහන්සියක් දරුවා මේක තාම කොච්චර ඊදෙන් කරලා තියෙන්නේ? දැන්ට ගින් තියෙනවා ලක්ෂ එකමාරක්. ඒ එකමාරෙන් ලක්ෂයක්ම අපි සල්ලි දාලා තියෙනවා. අපේ යාළුවා අපිට උදව් කරා. ඒක ඩොනේෂන් ආධාර එක්කව කරන්නේ දන්න කට්ටියකින් තමයි අපි ඇත්තේ. අර එකපාර ගිහින් කරන්න බෑනේ. තමයි විස්තරේ. ලසන්ට තියෙනවනේ. බොහොම ස්තුතියි. කියන්න தமிழ் சொல்லுங்க. எப்படி செய்ய ஸ்டார்ட் பண்ணி 1.5 மாசத்துக்கிட்ட ஆகுது. இது வந்து ஒரு காடு மாதிரி இருந்துச்சு. இங்கெல்லாம் பெரிய மரங்கள், நிறைய குப்பை குழி, இங்கே பூக்கள், அதெல்லாம் சாப்பாடு எல்லாம் வந்து குப்பையாக தான் இருந்துச்சு. எல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ணி இது சகதி ஆகுது மழை டைமில் அப்படின்னு சொல்லி டைல் பிடிச்சி நான் பாஸ் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து சீமாந்தி நம்ப கொடுத்து, ஆனால் அந்த டைல் கொடுத்தாங்க அந்த பன்சலையில். இந்த வேலையெல்லாம் செஞ்சு நம்ம செஞ்சு வெசாக்கூட செஞ்ச இவர் தான், இவரோட ஐடியா தான், ஃபுல் ஐடியாவும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சோம் நாங்கள் 2 பேரும். கடைசி டைமில் தான் அண்ணாவும் இன்னொருத்தர் தம்பி ஒருத்தர் வந்தாங்க, வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இன்னும் முடியலை, ஃபினிஷிங் ஆகலை இன்னும். ஆனால் இன்றைக்கி ஓப்பன் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணனால இன்றைக்கி ஓப்பன் பண்ணி ஆகணுமே, அதனால ஓப்பன் பண்ணோம். இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. சரி.